கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. நாம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. அடுத்து வாசிங்க. தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. போதும். இங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா 7வது வசனம், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. 8வது வசனம், அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு. போதும். ஆங்கிலத்தில் என்ன எழுதியிருக்குனாக்கும், he learned obedience from the things which he suffered. ஒரு மொழிபெயர்ப்பில் எழுதியிருக்கு, he obeyed even it meant suffering. அதாவது கீழ்ப்படிதல் என்றால் அது துன்பப்படுதல் என்று தெரிந்தாலும் கூட அவர் கீழ்ப்படிந்தார். சத்திய வேதத்தில் பார்த்தோம்னா ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கீழ்ப்படிதலை குறித்து எல்லா புஸ்தகத்திலையும் எழுதப்பட்டிருக்கு. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் கட்டளைகளுக்கு, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியினால் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்தும் அதுக்கு கீழ்ப்படியாதனால் வரக்கூடிய சாபங்களை குறித்தும் எழுதியிருக்கிறது. அருமையானவர்களே, இப்படியெல்லாம் கீழ்ப்படிதலை குறித்து எழுதியிருந்தாலும் கூட கீழ்ப்படிதல் என்பது சாதாரண விஷயம் அல்ல. மற்றவங்களை கீழ்ப்படிய சொல்கிறது எளிது, அது விளக்கண்ண மாதிரிக்க மற்றவங்களுக்கு கொடுக்கறது ஈஸி. ஆனால் குடித்தோம்னாக்கும் அது கடமுடான் நம்ம வயிற்றை கலக்கி விட்டுரும். ஆனால் ஆண்டவர் அவர் கீழ்ப்படிந்தார், மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். நம்ம பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மரணம் பரியந்தம் கீழ்ப்படிந்தார். பிதாவுக்கு கீழ்ப்படியணும்னா இப்பொழுது மரணம் அப்படின்னா அதுக்கும் நான் கீழ்ப்படிந்தார். எப்படி கீழ்ப்படிந்தார் என்றால், மனப்பூர்வமாக பிதாவின் சித்தம் செய்கிறதுக்கே நான் வந்தேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடவே கீழ்ப்படிந்தார். பாட்டு படிக்கும்போது பிரதர் பாடினதில், கிருபையினால் நடத்துகின்றீர் அல்லவோ, கீழ்ப்படிதல் கற்றுத்தந்தீர் அல்லவோ. அவர் கீழ்ப்படிந்து நமக்கு மாதிரியாக இருந்து நாமளும் இப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று கற்றுத்தருகிறார். ஜெபம் பண்ணும்போது பிரதர் ஜெபம் பண்ணாங்க, நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு அதுக்கு கீழ்ப்படியணும் ஆண்டவரே. நம்ம எல்லாருமே மெய்யாகவே கீழ்ப்படி தான் விரும்புகிறோம். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுல எவ்வளவு கஷ்டம் இருக்குது. ஒவ்வொரு வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் வேலையில் கீழ்ப்படுகிறவங்களுக்கு வேலை மேலே வேலை வந்துக்கிட்டே இருக்கும். கீழ்ப்படியாதவர்களுக்கு முக்கியமான வேலையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி கீழ்ப்படிய அது நம்முடைய விருப்பத்திற்கு மாறான செயல்களாக இருந்த பொழுதும் கூட கீழ்ப்படியணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா காரியங்களிலும் கீழ்ப்படிந்தார். தேவனுடைய வார்த்தை நிமித்தம் உலக பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்தார். அவர் சொல்வது இன்னதென்று அவர்கள் விளங்கி கொள்ளாத சூழ்நிலையிலும் கீழ்ப்படிந்தார். இதில் தான் நமக்கு கஷ்டமே இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிற காரியத்தை மரியாளும் யோசேப்பும் விளங்கி கொள்ள முடியலை. ஆனால் அவர் போய் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம். நான் இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் முதல்ல வாசிச்சிருவோம். பின்பு அவர் கெனேசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான்.
சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தப்படியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இப்போ இந்த இதில் பாருங்கள், முதல்ல வந்து ஆண்டவர் வந்து காலை நேரம் போய் வந்து ஒரு கெனேசரேத்து கடற்கரை ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்காரு. நிறைய ஜனங்கள் அந்த நாட்களில் அவருடைய உபதேசத்தை கேட்டு திரளான ஜனங்கள் வந்து அவரை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் வந்து அவர் பார்க்குறாரு, இங்கே 2 படகுகள் வந்து இருக்குது. கடற்கரை ஓரமாக 2 படகுகள் நின்றுக்கிட்டு இருக்கு. அதனுடைய மீன் பிடித்த அந்த படகை உபயோகித்து மீன் பிடித்தவர்கள்லாம் கரையில் இறங்கி வலைகளை பழுது பார்த்து அதை காய வைத்து கொண்டு இருக்கிறார்கள். காய வச்சுட்டு அவங்க வந்து வீட்டுக்கு போகணும். ராத்திரி பூரா அவங்க மீன் பிடிச்சிட்டாங்க. இப்போ காலையில் வந்த உடனே அந்த வலைகளை பழுது பார்த்து அதெல்லாம் வந்து மடித்து எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போகணும். அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆண்டவர் போய் என்ன சொல்கிறாருனாக்கும், அண்ட் he got into one of the boats. அப்போ அவர் வந்து அந்த 3வது வசனம், அவர் அதில் நின்ன ஒரு படவுல ஒன்றில் போய் ஆண்டவர் ஏறினார். அது சீமோனுடையது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி சீமோன்கிட்ட கேட்குறார். இப்போ சீமோன் வந்து கொஞ்சம் தள்ளி கொண்டு நிறுத்துறாரு. அந்த படகுல உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். இப்போ இவங்கள்லாம் வலையை பழுது பார்த்துட்டு இருக்கிறாங்க. திரள் கூட்டம். ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்காரு. முதல் காரியம், படகை தள்ளி உள்ளே விடுப்பாங்கிறாரு. படகெல்லாம் வந்து மீன் பிடிச்சிட்டு ஒன்றுமே கிடைக்காம கடற்கரை ஓரமாக நிறுத்திட்டு வலையை பழுது பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ களைப்பாக இருக்கும். ராத்திரி பூரா தூங்காமல் அது பிரயாசப்பட்டதுக்கு ஒரு பலனும் இல்லை. இப்படி நேரத்தில் எப்படி இருக்கும்? ரொம்ப டயர்டாக கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், படகை தள்ளி உள்ளே விடு. அப்போ படகை தள்ளி உள்ளே விட்டால் அவர் பிரசங்கம் பண்ணுற வரைக்கும் நிற்கணும். நின்றுட்டு அப்புறம் என்ன செய்யணும்? முடிஞ்ச பின்னாடி மறுபடியும் கொண்டாந்து கடலில் போட்டு போகணும். உள்ளே போட்டோம்னாக்கும் கடல் அலையில் போட்டு சேதமாகிடும். அதை கடையில் கொண்டாந்து மறுபடியும் போட்டு அதை நங்கூரம் பாய்ச்சி போடணும். இல்லைனாக்கா அந்த கலகு காற்றுக்கு அடிச்சுட்டு போயிடும். ஸோ அவர் வந்து கீழ்ப்படுகிறார். ஓகே, இதுவே கஷ்டம்தான். யோசிச்சு பாருங்கள். நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற நேரத்தில் ஒருத்தர் திரும்ப ஒரு வேலையை கொடுத்து கொண்டு செய்யுங்கன்னா எப்படி இருக்கும்? இவர் யார்? இவர் ஏதோ ஒரு பிரசங்கியார், அவ்வளோதான். அவருக்கு தெரியும். ஒரு யங் மேன், ஒரு பிரசங்கியார், அவ்வளோதான். சரி அப்படின்னு செஞ்சிட்டாரு. திருப்பி முடித்த உடனே ஆண்டவர் வந்து பாருங்கள், ஆண்டவர் வந்து எப்பொழுதுமே வந்து ஆவிக்குரிய காரியத்தை மட்டுமல்ல, சரீரப்பிரகாரமான காரியங்களையும் அக்கறை உள்ளவர். அந்த படகை கொடுத்து அவ்வளோ நேரம் அந்த ஊழியத்திற்கு உதவி செஞ்ச அந்த மனுஷனை இப்பொழுது ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உடனே என்ன செய்கிறாருன்னா, சீமோன்ட்ட பார்த்து இந்த படகை உள்ளே கொண்டு போய் என்ன செய்ய சொல்கிறாரு? 4வது வசனம், அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இதுதான் ரொம்ப கஷ்டமான வேலை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ராத்திரி பூரா வந்து எந்த கடலில் மீன் பிடித்தாங்களோ அந்த இடத்துல மறுபடியும் கொண்டு போய் கொஞ்சம் தள்ளி கொண்டு போடுங்கப்பாங்கிறாரு. உண்மை என்னென்னா, மீன்கள் ராத்திரி நேரத்தில் வந்து மேலே வந்துடும், மேலே கடல் சர்ஃபஸில். அப்போ வலையில் அரிக்கும்போது மீனெல்லாம் வந்து அதில் பிடிபடும். விடிய விடிய வெளிச்சம் வர உடனே கடல் ஆழத்துக்குள்ளே போயிடும் மீனெல்லாம். இப்போ போய் வலையை போட்டால் எங்கே மீன் வரும்? இப்போ இவருக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் இது வரைக்கும் பிரசங்கம் பண்ணீங்க, நான் கேட்டேன். நம்மளுக்கு எப்படி தோணும் வச்சுங்க? உங்களுக்கு மீன் பிடிக்கிறத பற்றி என்ன தெரியும்? அப்படியே நீங்கள் தொழில் செஞ்சிருந்தால் நீங்கள் என்ன தொழில் செஞ்சீங்க? என்ன தொழில் செஞ்சார் ஆண்டவர்? தச்சு தொழில். அதில் வேணால் உங்களுக்கு தெரியும். இது எனக்கு வந்து சிறுபிள்ளையிலேருந்து அனுபவமான தொழில். இந்த காலை நேரத்தில் மீன் வருமா? ராத்திரி பூரா நாங்கள் தேடி மீன் பிடிச்ச இடத்துல திருப்பி கொண்டு போடுன்றீங்களே, இப்படிலாம் என்ன வருமா இல்லையா? சொல்லாட்டாலும் என்ன வரும்? என்ன வரும்? எனக்கு உங்களை விட அனுபவம் இருக்குது. உங்களுக்கு இதை பற்றி, இந்த தொழிலை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நான் ராத்திரி பூரா இதே இடத்துல தான் மீன் பிடிச்ச, ஒன்றுமே கிடைக்கல. ராத்திரியில் தான் மீன் கிடைக்கும், அப்போயே ஒன்றும் கிடைக்கல. இப்போ நீங்கள் பகலில் போய் மறுபடியும் மீன் பிடிக்க அதே இடத்துல கொண்டு போடுங்கிறீங்க. எங்கே மீன் கிடைக்கலையோ அதே இடத்துல, ராத்திரிலேயே மீன் கிடைக்காத இடத்துல பகலில் போய் போடுங்கிறீங்களே, அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வருமா இல்லையா? அதைத்தான் அவர் சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்க, 5வது வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாச. ஐயர் என்ன? ரபி, மாஸ்டர் அப்படின்னா போதகருக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. நம்ம சொல்லுவோம்ல, இங்கே பாஸ்டர்ம்பாங்க, ஐயாம்பாங்க, அது மாதிரி சொல்லி ஐயரே. சரி, வாசிங்க. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். பாருங்க, அங்கே தான் கவனிக்கணும். ராத்திரி முழுவதும் கிடைக்கல, ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, ஏதோ நீங்கள் ஒரு போதகர் சொல்கிறீங்க, சரி உங்கள் வார்த்தை நிமித்தம் நான் போடுறேன். போட்ட உடனே என்ன நடந்துச்சு? அடுத்து பாருங்க.
அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை அவர் பிடித்தார். இத்தனை வருஷத்துல மீன் பிடித்தல் செஞ்ச நாள்ல மீன் வலை கிழிஞ்சு வரவளுக்கு மீன் ஒரு காலம் கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்கு. அதனால பயம் பிடிச்சிக்கிருச்சு அவங்ககிட்ட. இந்த இடத்துல தான் என்னடா ராத்திரி பூரா நம்ம வலையை போட்டிருந்தோம், மீனே இல்லை. ராத்திரிகளே கிடைக்காத மீன் வெளிச்சம் வந்த பின்னாடி எப்படி கிடைச்சது? இவ்வளோ மீன் நம்ம வாழ்க்கையில் நம்ம பிடிச்சதே கிடையாது, வலை கிளியறது மாதிரி இருக்குது. உடனே என்ன செய்கிறாங்க, பக்கத்தில் படகுல உள்ளவங்களெல்லாம் கூப்பிட்றாங்க. ஏ யோவான், என்ன கூப்பிட்றாங்க? அடுத்து சிக்னல் டு தியர் பார்ட்னர்ஸ் இன் தி அதர் போட்ஸ் ஃபார் தெம் டு கம் அண்ட் ஹெல்ப் தம். ஸோ எல்லாம் சேர்ந்து வந்து நிறைய மீனை பிடிக்கிறாங்க. ஸோ தட் தே பிகேன் டு சிங்க். என்ன எழுதியிருக்காங்க? 2 படகுகளும் அமிழத்தக்கதாக. அவ்வளோ மீனை அள்ளி உள்ளே போட்டால் பெரிய பெரிய மீன் படகே வெயிட்டில் என்ன செய்ய போகுது, மூழ்கிறது மாதிரி இருக்கு. அவ்வளவு பெரிய மீன். இது ஒரு அதிசயம். இதை பார்த்த உடனே 8வது வசனம் வாசிங்க. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். 5ஆம் வசனத்தில் எப்படி சொன்னார்? முதல்ல படகு உள்ள கொண்டு போடுன்னு சொல்லும்போது என்ன சொல்றாரு? ஐயா, ஐயரே. என்ன சொல்றாரு? 5ஆம் வசனம் பாருங்க. ஐயரே, ஐயரே. இப்போ என்ன சொல்றாரு? இப்போ என்ன வார்த்தை சொல்றாரு 8வது வசனத்தில்? ஆண்டவரே. ஆண்டவரே, லார்ட். அந்த அற்புதம் நடந்த உடனே அவருடைய கண் திறக்கப்படுது. இது ஒரு சாதாரண மனுஷனால் நடக்கக்கூடிய நிகழ்வே அல்ல. அப்போ கீழ்ப்படிதலுடைய ஆசீர்வாதம் என்னன்னா, தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். மீன் பிடிக்கிறது பெரிய கிடையாது. அந்த அற்புதத்தின் மூலமாக ஆண்டவர் அவருடைய விசுவாச கண்களை திறந்து விட்டார். முதல்ல அவர் ஒரு சாதாரண மனிதனாக, ஒரு இளம் போதகராக நினைத்திருப்பார். ஐயா அப்படின்னு சொன்னார், ஏதோ அவர் சொன்னதுக்காக கீழ்ப்படிஞ்சார், அவ்வளோதான். ஆனால் அவர் கீழ்ப்படிந்தது நிமித்தம் கிடைச்ச ஆசீர்வாதம் என்னென்னா, அவருடைய இருதய கண்கள் திறக்கப்பட்டது. அவர் இன்னார் என்று அவர் கண்டு கொண்டார். என்ன சொல்கிறார் இப்போ? ஆண்டவரே, மை லார்ட். தோமாவிட்ட எப்படி தான் ஆண்டவர் வந்து, உன் விரலை காட்டுப்பா, என்னமோ என் காயத்துலலாம் நீ உள்ளே விட்டு பார்த்தா தான் நம்புவோன்னு சொன்னியாமே, பாரு அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன சொல்கிறாரு? மை லார்ட், மை காட். அந்த வசனம் என்ன எனக்கு தெரியுமா? என் ஆண்டவரே, என் தேவனே. அப்பொழுதுதான் இயேசு தேவன் என்று அவர் அறிந்து கொண்டார். இந்த அற்புதத்தின் மூலமாக அவர் என் ஆண்டவரே, யூ ஆர் மை லார்ட் என்று கண்டு கொண்டார். சரி, அதுக்கடுத்து என்ன இருக்கு பாருங்க. அவர் அந்த கண்டு கொண்ட உடனே அவர் என்ன உணர்றார்னா, அவர் யார் என்று உணர்கிறார். இயேசு யார் என்று உணர்ந்த உடனேயே அவர் யார் என்று உணர்கிறார். நான் பாவியான மனுஷன், நான் பாவியான மனுஷன். அவருடைய கண்ணு திறந்த உடனே தான் பார்க்குறாரு, நீர் தேவனுடைய குமாரன், நீர் ஆண்டவர், நானும் பாவியான மனுஷன். அப்போ தன்னுடைய நான் ஒரு பாவி என்ற நிலைமையும் உணர்கிறான். இப்பொழுது இயேசுவை பற்றிய வெளிப்பாடு தன்னை பற்றியதான வெளிப்பாடு. நான் பாவியான மனுஷன், ஆண்டவர் என்னை விட்டு போயிருங்க, என்னோடு கூட இருக்கிற அளவுக்கு நான் தகுதி உள்ளவனே அல்ல. அதுக்கடுத்து என்ன எழுதிருக்கு பாருங்க, 9ஆம் வசனம். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னான். சரி, அடுத்து சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராய யாக்கோபும் யோவானும் அந்தப்படியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, இந்த செபதேயுவின் மக்கள் யாருனாக்கும், வலது ஓரமா இடது ஓரமா என்னுடைய குமாரன் வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னார்ல, அவங்க வந்து இயேசுக்கு ஒரு சித்தி முறை அவங்க தான். அப்போ க்ளோஸாக இருக்கிற இவங்க 2 பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? பேதுரு கூட நல்லாவே தெரிஞ்சிருக்கும், இவருக்கு வந்து தச்சு தொழில் செய்கிறவர்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இவங்க வந்து வலையை கொண்டு உள்ளே போடுங்கன்னு சொல்லும்போது பேதுருவை விட இவங்களுக்கு அதிகமாக நான் இருந்திருக்கேன். இவருக்கு என்ன தெரியும்? இவருக்கு என்ன, ஒரு வாட்டில் வந்து காலையில் எங்கேயாவது மீன் கிடைக்குமா, ராத்திரி பூரா போட்ட இடத்துல கொண்டு போடுங்கிறாரு. வலையெல்லாம் நாங்கள் வந்து எல்லாத்தையும் காய வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புற நேரம், ராத்திரி பூரா தூங்காமல் பாடுபட்டு டயர்டாக இருக்கிறோம், என்னத்தையோ சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு வாட்டில். இப்படி தான் நினச்சிருப்பாங்க. ஸோ ஒபீடியன்ஸ் மீன்ஸ் எ சஃபரிங். கீழ்ப்படிதல் என்றால் துன்பப்படுதல். சில நேரத்தில் நம்முடைய மேல் அதிகாரிகள் நம்மளோட அனுபவம் குறைந்தவர்களாக இருப்பார்கள். சில நேரங்களில் அவங்க ப்ரொமோஷன் ஆகி மேலே வந்துடுவாங்க, படிப்பு இருக்கும், அனுபவம் இருக்காது. நான்லாம் அப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதிகாரிகள் வந்து திடீர்னு ப்ரொமோஷன் ஆகி மேலே வந்துடுவாங்க, நம்மளோட கம்மியாக படிச்சிருப்பாங்க, நம்மளோட வயசில் கம்மியாக இருப்பாங்க. சில நேரம் அவங்க வந்து அவங்களுக்கு நமக்கு இல்லாத சில குவாலிஃபிகேஷன் இருக்கும். இப்போ ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க டிப்ளமா படிச்சுட்டு ஜிஎம் வந்துடுவாங்க. நான் வேலை பார்த்தேன் மில்லில், ஃபேக்ட்ரியில். நான் 3 டிகிரி படிச்சுட்டு அவர் கீழே அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். காரணம் என்னென்னா,
அவங்களுக்கு அந்த அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது. அவங்க என்னையோட வயசு கம்மி. எனக்கு மேனேஜராக இருந்தவர் சொன்னார், கடைசியாக நான் வேலை பார்த்தவர், சார் நீங்கள் எனக்கு அப்பா மாதிரி, உங்களை பார்த்தா எங்கள் அப்பா ஞாபகம் தான் வருது. அப்போ அவங்களுக்கு கீழே போய் சார் சார் நம்ம சொல்லி வேலை பார்க்கும்போது சில நேரங்களில் சில வேலைகளில், எல்லா வேலைகளும் இல்லை, சில வேலைகளில் நமக்கு இருக்கிற அனுபவம் அவங்களுக்கு இருக்காது. அவங்க சொல்கிறது நமக்கு ஃபுல்லிஷாக இருக்கும். இப்போ சொல்கிற மாதிரி இப்படிலாம் செய்ய முடியாது செஞ்சான்னு. அப்போ நமக்கு வந்து கீழ்ப்படுகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நமக்கு அனுபவம் இல்லாத ஒருவர், அதைத்தான் நான் சொல்கிறேன். இப்போ பேதுருக்கு இயேசுக்கு கீழ்ப்படுகிறது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். இந்த செபேதியனுடைய குமாரர்களுக்கு இயேசுக்கு கீழ்ப்படுகிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவருக்கு அனுபவம் இல்லாத வேலை அது. அவருக்கு எதுவுமே தெரியாது. மீன் பிடிக்கிற பற்றி அவருக்கு தெரியவே தெரியாது. வயசுலேயும் கம்மியானவர். எல்லாம் 30 வயசுலேருந்து 30 வயசு 31 வயசு தான். இவர் ஒருவேளை 50 வயசாக இருந்தால் கூட ஒருவேளை சரி ஏதோ வயசானவர் சொல்கிறாருன்னு நினைக்கலாம். அப்படிலாம் இல்லை, அவங்க வயசு தான் கிட்டத்தட்ட. ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, பயப்படுகிறார், தங்களுடைய நிலைமையை உணர்கிறார்கள். அடுத்த ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதீங்க. 10வது வசனத்தில் பின்பகுதி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். இன்னொரு இடத்துல எழுதியிருக்கு, கம் ஃபாலோ மீ, ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் மேன். வந்து என்னை பின்பற்றுங்க, நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவன் ஆக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த வசனம் என்ன எழுதியிருக்கு, அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். தூங்காமல் மீன் பிடிச்சவங்க அவ கண்ணு திறக்கப்பட்டவங்க என்ன செய்கிறாங்கன்னாக்கா, இப்போ வந்து வீட்டுக்கு போனவங்க வலையை தூக்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியவங்க இப்போ என்ன செய்கிறாங்கன்னாக்கா, எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுக்கு போகல, அவர் பின்னாடியே போகிறாங்க. இது இந்த கீழ்ப்பிடிதல் எவ்வளோ கஷ்டமானதாக இருக்கும். ராத்திரி பூரா மீன் பிடிச்சிட்டு காலையில் வந்து வலையை உலர்த்திட்டு வீட்டுக்கு போகணுன்னு நினச்சவங்கள படை உள்ள தள்ளினார். சரி, சில எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணாரோ தெரியல. அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு போடுங்கிறாரு. அப்போ எத்தனை மணி நேரம் ஆகிருக்கும். அதுக்கு பின்னாடி இப்போ வீட்டுக்கு போய் ஓய்வு எடுக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதீங்கப்பா, என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷனை பிடிக்க ஆக்குவேன். எல்லாத்தையும் விட்டுட்டு போய் எப்படியே என்ன செஞ்சாங்க, அப்படியே பின்னாடி போயிட்டாங்க. பேதுரு, அந்திரேயா அவங்க என்ன பண்ணாங்கன்னா வலையை விட்டுட்டு போனாங்க. செபதேயுனுடைய மக்கள் அப்பா போட்டு எல்லாத்தையும் விட்டே போயிட்டாங்க. ஒருவேளை இவர் வந்து அடுத்தவங்க போட்டில் வேலைக்கு போனவரா? இல்லை, சீமோன் அவருடைய போட்டு தான், அதையும் விட்டுட்டு தான் போயிருக்காரு. ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அது இப்போ இந்த 2வது கீழ்ப்படிதல் எவ்வளோ பெரிய கீழ்ப்படிதல், அவர் பின்னாடியே போகிறது. திஸ் இஸ் ஆல்சோ ஒபீடியன்ஸ். இதை தான் நான் சொல்கிறேன். வேதம் என்ன சொல்கிறது என்றால், கீழ்ப்படிதல் என்பது ஈஸியானது அல்ல. அது மற்றவங்களுக்கு சொல்கிறது ஈஸி, ஆனால் நமக்கு கீழ்ப்படிங்கிறது கஷ்டம். ஆனால் கீழ்ப்படியினால் வரக்கூடிய ஆசீர்வாதம் என்னென்னா, அது வந்து நம்முடைய விசுவாச கண்களை திறக்கிறது, இயேசு இன்னார் என்று அறிய வைக்கிறது, நம்முடைய நிலைமை என்ன, அவருக்கும் நமக்கும் எவ்வளோ தூரம் வித்தியாசம் இருக்குங்கிறத அறிய வைக்கிறது. உடனடியாக அது மேலான ஆசீர்வாதத்தை, அவருக்கு கீழ்ப்படியக்கூடிய ஆசீர்வாதத்தை தருகிறது. அருமையானவர்களே, நாமளும் அநேக நேரங்களில் நம்ம கீழ்ப்படுகிறோம். எப்படி கீழ்ப்படுகிறோம்? சம்டைம்ஸ் we obey because we have to obey. Sometimes we obey because we need to obey. Sometimes we obey because we love to obey. சில நேரங்களில் நம்ம எப்படி கீழ்ப்படுகிறோம் அப்படின்னாக்கோ, கட்டாயமாக கீழ்ப்படுகிறோம். இப்போ மிலிட்ரியில் இருக்கிறவங்களாம் போகணும், போகலைன்னா என்ன தெரியுமா, இங்கே டிசிப்ளினரி ஆக்ஷன் எப்படி தெரியுமா, ஜெயிலில் கூட போடலாம், பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். எனவே அவங்க கட்டாயமாக வந்து விரும்பினாலும் விரும்பாட்டாலும் செஞ்சு தான் ஆகணும். நம்ம வேலை செய்கிறோம் ஒரு இடத்துல, ஒரு வேலை அத்தைக்குள்ளி வேலைன்னு வச்சுங்களேன். நாம் வந்து அங்கே போகலன்னா இன்றைக்கி போய் அந்த இடத்துல வேலை செய்ய சொல்கிறாங்க, இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யணும்னு. செய்யலைன்னா என்ன செய்வாங்க, வீட்டுக்கு கொண்டுருவாங்க. உனக்கு வேலை இல்லைம்பாங்க. அட, நம்மளை நம்பி குடும்பம் இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, இந்த வேலை இல்லைன்னாக்க நம்ம எப்படி குடும்பத்தை காப்பாற்றுவோம்? ஸோ எனவே அவர் வந்து இங்கே கீழ்ப்படிய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஸோ ஹீ நீட்ஸ் டு ஒபே. அவருக்கு வந்து கீழ்ப்படிய வேண்டிய தேவை இருக்கிறனால வேறு வழியில் என்னப்பா பண்ணுறது, விரும்பினாலும் விரும்பாட்டாலும் இதை செய்ய வேண்டியிருக்கே அப்படின்னு செய்வாங்க. ஆனால் இன்னொன்று என்னென்னா, யோவான் 14:15 ஆண்டவர் சொன்னார், யூ மஸ்ட் ஒபே இஃப் யூ லவ் மீ. வாசிங்க, யோவான் 14:15. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்டாயமாக அல்ல, உற்சாகமாய். என்னிடத்தில் அன்பாக இருக்கிறேன்னு சொன்னால் நீ கீழ்ப்படி. இப்போ நம்ம வந்து சில நேரங்களில் நமக்கு அருமையான நபர்கள், நாம் நேசிக்கிறவங்க, நம்ம மதிக்கிறவங்க ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. அது நமக்கு புரியுதோ புரியலையோ, அது ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்கன்னு புரிஞ்சாலும் சரி புரியாட்டாலும் சரி, ஒருவேளை நம்முடைய சிற்றறிவுக்கு எட்டுன வரைக்கும் அந்த காரியத்தை செஞ்சோம்னா அது ஒருவேளை நமக்கு துன்பமாக முடியும்னு கூட இருக்கலாம். அப்பொழுதும் கூட
நமக்கு நேசிக்கிறவர்கள் சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதை செய்வோம். நம்ம நேசிக்கிறவர்கள் சொன்னால் நம்ம செஞ்சிட்டோம். நம்ம பிள்ளைகள் வந்து நம்ம ரொம்ப நேசிக்கிறோம். அந்த பிள்ளைகள் வந்து ஒரு நேரம் நம்ம வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு செய்ய வேண்டிய ஒரு வேலையவோ அல்லது ஒரு செலவையோ நமக்கு வச்சா கூட நம்ம பிள்ளைகளை நேசிக்கும் பொழுது அவங்க மனசு போனக்கூடங்கிறதுக்காக செய்வோம். கணவன் மனைவிக்கும் சரி, மனைவி கணவனுக்கும் சரி, அவங்கள நேசிக்கும் பொழுது எப்படியாவது அவங்கள பிரியப்படுத்தணும், அவங்களுக்கு பிரியமானதை செய்யணுங்கிறதுக்காக கீழ்ப்படிவாங்க. கட்டாயமாக கீழ்ப்படுகிறது அல்ல, உற்சாகமாக கீழ்ப்படுகிறதா தான் தேவன் விரும்புகிறார். பாருங்கள், இன்றைக்கி பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வந்து 10ல் 1 பங்கு கட்டாயமாக கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, இல்லைன்னா சாபம் வரும். தசமபாகம் கொடுக்கலைன்னா சாபம் வரும். இன்றைக்கி நிறைய பெந்தகோஸ்தே சபைகளில் அதான் போதிக்கிறாங்க, கட்டாயமாக நீ கொடுக்கணும், இல்லைனாக்கா சாபம் அவங்களே போட்டுருவாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? 2 கொரிந்தியர் 9:7 வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் கட்டாயமாய் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். வாசிங்க 2 கொரிந்தியர் 9:7. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். நீ 10 கொடுக்குறியா, 5 கொடுக்குறியா, அல்லது ஒன்றுமே கொடுக்கலையா, அல்லது 100 கொடுக்குறியா, அது உன்னுடைய இஷ்டம். உன் மனதில் எப்படி நிர்ணயிக்கிறியோ நீ அப்படியே கொடு. ஆனால் உற்சாகமாய் கொடுத்தால் தான் தேவன் அதில் பிரியமாக இருப்பார். கட்டாயமாய் கொடுத்தால் அதில் பிரியமாக இருக்க மாட்டார். அதே மாதிரி ஊழியம் செய்கிறது அப்படி தான். 1 கொரிந்தியர் 9:17. நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. போதும், உற்சாகமாய். ஐ ஆம் சர்விங் த லார்ட் வாலண்டரிலி, வில்லிங்லி. அப்போ விருப்பத்தோடு கூட ஊழியம் செய்தார். ஆண்டவர் சொன்னார், நீ என்னை நேசித்தா என் ஆடுகளை மேய்ப்பாயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 21:15 வாசிக்கிறோம். பேதுருக்கு ஆண்டவர் சொன்னார், டு யூ லவ் மீ? எஸ் லார்ட், யூ நோ மீ. பாருங்கள், 21:15 வாசிங்க. அவர்கள் போஜன பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டிக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். டு யூ லவ் மீ? எஸ் லார்ட். அடுத்து என்ன சொல்றாரு? அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீ அறிவீர் என்றான். பாருங்க, இப்பவும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் ஆடுகளை அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ நேசித்தால் ஊழியம் செய்ய. இதை விளங்கி கொண்ட பேதுரு 1 பேதுரு 5 நிருபத்தில் தன் சக மூப்பர்களுக்கு எழுதுகிறார், நீ ஊழியம் செய்கிறீன்னா எப்படி செய்யணும்? கட்டாயமாய் அல்ல, நாட் எக்ஸ்பெக்டிங் வாட் யூ கேன் கெட் அவுட் ஆஃப் இட், இதிலிருந்து என்ன கிடைக்குங்கிற அந்த நோக்கத்திலையும் அல்ல, உற்சாகமாய் தேவனுக்காக, எனக்காக ஜீவனை கொடுத்து என் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன். அமர்மையானவர்களே, 1 பேதுரு 5 வாசிங்க. 1 பேதுரு 5. நீங்கள் ஆண்டவருக்காக எதையாவது செஞ்சீங்கன்னா, அது நேரத்தை கொடுத்தாலும் சரி, அல்லது பணத்தை கொடுத்தாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு வேலையை செஞ்சாலும் சரி, அல்லது சுவிசேஷம் அறிவித்தாலும் சரி, ஊழியம் செஞ்சாலும் சரி, டூ இட் அவுட் ஆஃப் லவ். அன்பினால் செய்யுங்க, வாலண்டியராக செய்யுங்க. என்ன கிடைக்கும்? எனக்கு இதில் லாபம் கிடைக்குமா? எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா? பேதுருக்கு இந்த சத்தியத்தை அவர் கற்றுக் கொடுத்தார். மத்தேயு 19:20 வாசிக்கிறோம். அவர், இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின் செல்கிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டார் இந்த பேதுரு. ஆண்டவர் சொன்னார், கிடைக்கும்பா. என்னென்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு சொன்னார், ஆயினும் முந்தினோர் அநேகர் பிந்தினோரா இருப்பார்கள். பிந்தினோரோ பிந்தி வந்தாலும் எனக்கு என்ன கிடைக்கும், எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்னு எதிர்பார்க்காம வேலை செய்தானே, அவன் முந்தி அதனுடைய பலனை பெறுவான். நீ எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு மதிப்பு கிடைக்குமா? எனக்கு ஒரு பதவி கிடைக்குமா? எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா? எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா? எனக்கு புகழ் கிடைக்குமா? பேர் கிடைக்குமா? இப்படி நீ நினச்சி ஊழியம் செஞ்சின்னா யூ வில் பி லாஸ்ட். ஸோ அங்கே 1 பேதுரு 5 2 வாசிங்க. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும், அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும், சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். ஆக அந்த கீழ்ப்படிதல் என்றால் அது துன்பந்தான், இன்பமான காரியமே அல்ல.
யாருக்கு கீழ்ப்படினாலும் சரி, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாலும் சரி, அல்லது அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்தாலும் சரி, அல்லது புருஷனுக்கு கீழ்ப்படுகிறதா இருந்தாலும் சரி, அல்லது ரோமர் 13:1 சொல்லியிருக்கேன், மேலான அதிகாரம் உள்ள யாருக்கும் கீழ்ப்படியுங்கள்னு சொன்னேன், அதுக்கானாலும் சரி, அல்லது நம்ம மேலே அதிகாரம் உள்ளவர்கள், அவர்கள் நல்ல குணம் உள்ளவர்களோ முரட்டு குணம் உள்ளவர்களோ அவர்களுக்கும் கீழ்ப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த கீழ்ப்படிதல் எல்லாமே கஷ்டம்தான். எப்போ கீழ்ப்படிதல் இன்பமாக இருக்கும்? ஐஸ்கிரீம் சாப்பிடுப்பா அப்படின்னு சொன்னால் இன்பமாக இருக்கும். பிரியாணி சாப்பிட்றியா அப்படின்னா இன்பமாக இருக்கும். சில காரியங்கள் நமக்கு இன்பமாக இருக்கும். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் ஏதோ ஒரு வேலையோ ஊழியத்தையோ அல்லது காரியத்தையோ செய்ய சொல்லும்போது அது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்முடைய வேலையை நம்ம இஷ்டப்படி செய்ய முடியல. அப்போ தேவனுடைய சித்தம் செய்யும் பொழுது நம்முடைய சித்தம் செய்ய முடியல. இப்போ பிள்ளைகள் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பிளான் இருக்குது, இன்றைக்கி லீவு, நம்ம நல்லா விளையாடலாம், அல்லது டிவி பார்க்கலாம், அல்லது கிரிக்கெட் பார்க்கலாம், அல்லது பிள்ளைகளோட ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது விளையாடலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க அவங்க. ஆனால் அப்பா அம்மா அவங்கள ஒரு வேலை செய்ய சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு பிரியமாக இருக்குமா? இல்லை. ஆனால் ஆண்டவர் எப்படி கீழ்ப்படிந்தார்னா, அது இன்பமாக இருக்கும்போது மாத்திரமல்ல, he obeyed even it meant suffering. அது துன்பப்படுதல் என்று தெரிந்தாலும், அவர்களுடைய இஷ்டப்படி காரியத்தை செய்ய முடியாது என்று தெரிந்தாலும் ஆண்டவர் என்ன ஜெபம் பண்ணார்? நாட் மை வில் பட் யுவர் வில். என்னுடைய சித்தத்தின்படி அல்ல பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவுது. அப்போ என்னுடைய சித்தத்தை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாதான் அவருடைய சித்தத்தை செய்ய முடியும். அதே நான் எப்படி செய்யணும்? விருப்பத்தோடு கூட செய்யணும். இங்கே தான் நமக்கு இடிக்குது, இங்கே தான் நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் தேவனுடைய அன்பையும் அவருடைய வல்லமையையும் அதனால் வரக்கூடியதான மேன்மையான ஆசீர்வாதங்களையும் உணர்ந்திருந்தால் பேதுருக்கு முதல்ல கீழ்ப்படிதல் கஷ்டமாக இருந்திருக்கும். அவர் சொல்கிறாரு, என்ன ஆண்டவரே, ராத்திரி பூரா போட்டேன், இப்போ போட சொல்லி, ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டேன், வாப்பா என் பின்னால், நான் உன்னைய மனுஷனை பிடிக்க ஆக்கிறேன்னு சொல்லும்போது கேள்வியே கேட்கலையே. பாருங்க, ஆச்சரியமா இல்லை? முதல்ல வளைய போடுன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? கேள்வி கேட்குறாரு. ஆனால் இப்போ அவருடைய கண், விசுவாச கண்கள் திறக்கப்பட்டாயிற்று. இப்பொழுது நீ எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னாடி வா, நான் இனிமேல் நீ மீன் பிடிக்க வேண்டாம், நான் உன்னை மனுஷனை பிடிக்கல ஆக்குறேன்னு சொல்கிறாரு. கேள்வியே இல்லைங்க. ஹி லெஃப்ட் எவ்ரிதிங் அண்ட் ஃபாலோட். அவ்வளோதான், விசுவாசம் போயிட்டாங்க. என் மனைவி பிள்ளைகள் இருக்காங்க, நாங்கள் என்ன செய்வேன்? அவருடைய அன்பை புரிந்து கொண்டார்கள். பிரசங்கம் பண்ணுவதற்கு போட்டை கொடுத்தார். தேவன் என்ன செய்கிறாரு? திரளான மீன்களை கொடுத்தார். எதுக்கு? அந்த மீனை விற்று யாருக்கு கொடுப்பாங்க? அவருடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பம். அன்னைக்கு மீனை விற்று நீ எத்தனையோ நாளுக்கு சாப்பிடலாம், அந்தளவுக்கு ஆசீர்வாதம். புரிஞ்சுக்கிட்டாரு. இவர் பின்னாடி நான் கண்ணை மூடிட்டு போகலாம், என் மனைவியை பற்றி கவலைப்பட வேண்டாம், என் பிள்ளைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், என்னுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம், ஏனால் எல்லாவற்றையும் செய்ய இவர் வல்லவர். இரவெல்லாம் மீன் கிடைக்காத இடத்துல மீன் கிடைக்குது. என் அனுபவத்தில் இத்தனை வருஷம் கிடைக்காத அளவுக்கு வலை கிளியத்தக்கதாக கிடைக்குது. சும்மா மீனுக்கு போட்டை கேட்டார், கொடுத்தேன், நான் வாடகைக்குன்னு கொடுக்கல. ஆனால் இரவு முழுதும் ஒன்றும் கிடைக்கலையே, இன்றைக்கி நான் என் குடும்பத்துக்கு என்ன செய்வேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலைமைக்கு என்னை விடலை. இவர் இன்னும் எத்தனையோ நாளுக்கு தேவையானது கொடுத்துட்டார் மொத்தமாக. அப்போ இவரை நம்பி போகிறதுக்கு நான் எதுக்கும் கவலையப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் கண்கள் திறந்தபடினால, விசுவாச கண்கள் திறந்தபடினால ஹி சிம்பிளி ஓபேட். அவ்வளோதான். என் பின்னாடி வான்னாக்க ஏ லெஃப்ட் எவ்ரி திங் தே ஃபாலோட் அப்படின்னு எழுதிருக்கு. தே லெஃப்ட் எவ்ரி திங் அண்ட் தே ஃபாலோட். எதை பற்றியும் கவலைப்படலை. அப்போ நம்முடைய விசுவாச கண்கள் தேவனுக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படியும் போது அது திறக்கப்படுகிறது. அவர் மேலுள்ள நம்பிக்கை அதை அதிகரிக்கிறது. சந்தேகம், பயம், கவலை எல்லாம் ஓடி போய் விடுகிறது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், போய் மன்னிப்பு கேளு. கேட்குறேன் ஆண்டவர். See, obedience is not a condition for salvation. ரட்சிப்பிற்கு கீழ்ப்படிதல் என்பது நிபந்தனை அல்ல. ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் கீழ்ப்படிவீர்கள். இட் இஸ் a sign of your salvation. ரட்சிக்கப்பட்ட மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவான். பாருங்கள், இது குறித்து நம்ம 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான். பாருங்க, we say we know God. எனக்கு இது ஆண்டவரை தெரியும். பைபிள் எழுதியிருக்கு, ஒன்றான மெய் தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இப்போ நான் நித்திய ஜீவனை பட்டிருக்கேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ ஷோ இட் பை யுவர் சைன்ஸ். அப்போ நீ உண்மையிலேயே தேவனை அறிந்திருந்தால், நீ இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருந்தால், உன் கீழ்ப்படிதல்னாலே அதை காட்டு. இந்த இடத்துல கை வச்சுக்கோங்க. தீத்து எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். அவர்கள் வாயினால தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய கிரியைகளை பார்த்தால் அவர்கள் தேவனை அறிந்தவர்களாகவே தெரியவில்லை. தேவனை அறிந்தவன் இப்படி நடப்பானா, இப்படி போய் சொல்லுவானா, இப்படி கீழ்ப்படிவானா, இப்படி கலகம் பண்ணுவானா,
இப்படி தவறான காரியங்களை செய்வானா, ஒழுக்கக்கேடாக நடப்பானா? நோ 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 நோ, இவங்க தேவனை அறியவே இல்லை. வேதம் அதைத்தான் சொல்கிறது. இஃப் யூ நோ காட், ஷோ இட் பை யுவர் ஒபீடியன்ஸ். அவருடைய கட்டளைகள் கீழ்ப்படிந்து நீ தேவனை அறிந்திருக்கிறாய் என்பதை காட்டு. அப்படி இல்லைன்னா தேவனை அறிந்திருக்கிறேன் நீ பொய் சொல்லாத. வாசிங்க அடுத்து 1 யோவான் 2 வசனத்தை கைக்கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். ஓகே, அருமையானவர்களே, இந்த கீழ்ப்படிதல்னு பொதுவாக கதை கேட்கும்போது ஈஸியாக தலையாட்டிக்கிட்டு இருப்போம். நான் கேட்குறேன், இப்போ பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கீங்க? இணையத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு சேர்த்து சொல்கிறேன். டு யூ ஒபே குயிக்லி அண்ட் குவைட்லி? ஒரு மொழிபெயர்ப்பில் எழுதியிருக்கு, சில்ட்ரன் ஷுட் ஒபே யுவர் பேரண்ட்ஸ் குயிக்லி அண்ட் குவைட்லி. குயிக்லின்னா என்ன அர்த்தம்? உடனே. ஆண்டவர் சொன்னார், போ என்றால் போகிறான். 100க்கு அதிபதியை பார்த்து என்ன சொன்னார்? எனக்கு கீழ்ப்படுகிறவங்க இருக்காங்க, நான் மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறேன், எனக்கு கீழ்ப்படுகிறவங்க இருக்கிறாங்க. அந்த போர் சேவகர்களை பார்த்து அல்லது அந்த எனக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை பார்த்து, போ என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான். எப்படி வர்றான்? குயிக்கா. வாக்குவாதம் பண்ணிட்டல்ல, குவைட்லி அப்படின்னு என்ன அர்த்தம்? அமைதியாக. பிள்ளைகளை நீங்கள் எப்படி கீழ்ப்படியணுமா? ஒரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கு, யூ மஸ்ட் ஒபே குயிக்லி அண்ட் குவைட்லி. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்தேன். என் மனைவி சில நேரம் சொல்லுவாங்க, எங்கள் இந்த மோட்டரை போட்டு விட்றீங்களா அப்படிம்பாங்க. நான் மிதியெல்லாம் என்ன செய்வேன் நினச்சிறேன், இந்த போடுறேன், மனைவி தானே இந்த செய்வோம். இப்போலாம் ஆவியானவர் எனக்கு கொண்டு வந்துடுறாங்க, யூ எக்ஸ்பெக்டட் டு ஒபே இமீடியட்லி, யூ கோ அண்ட் டூ இட் இமீடியட்லி. நீ ஏதாவது சொன்னால் அவர்கள் உடனே செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய் அல்லவா? சொன்னபடியே செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய் அல்லவா? நீயும் அவர்கள் சொன்னபடி உடனே போய் செய்ய. இப்போ எனக்குள்ள ஆவியானவர் பேசுகிறார், ஐ ஒபே இமீடியட்லி, டூ அப்படின்னா டன். அப்போ மனைவிமார்கள் புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆனால் புருஷர்களும் மனைவிக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும் எழுதியிருக்கிறதே. எபேசியர்கள் நிறுவனம் 5வது அதிகாரம் 21. தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். தெய்வ பயத்தோட ஒருவருக்கு கீழ்ப்படி. and be subject one another in the fear of Christ. தேவனுக்கு பயப்படு. நீ அவர்கள் உன் மனைவி உனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிற, ரைட்டு. அவங்க சொல்றதுல நீ கீழ்ப்படிய வேண்டிய பகுதி இருக்கிறதே. there is an obligation to you. rights and duties are co-relative பாங்க. கடமையும் உரிமையும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. எனக்கு ஒரு ரைட் இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? என் மனைவி மேலே அதிகாரம் செலுத்த எனக்கு உரிமை இருக்குது. ஓகே, தென் யூ ஹேவ் அ டியூட்டி டு யுவர் as ஒய்ஃப். உன்னுடைய மனைவிக்கு உன்னோட ஒரு கடமையும் இருக்கிறது. அவங்க சொல்கிறதுக்கு நீ கீழ்ப்படி. அவர்களிடத்தில் அன்பாயிரு. வேதம் சொல்லுகிறது மனைவிமார்கள் புருஷர் கீழ்ப்படிய வேண்டும். அதே வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை, புருஷர்களே மனைவியினிடத்தில் அன்பாயிருங்கள், அவர்கள் மேல் கரிசனையாயிருங்கள். அப்ப தேவன் என்ன சொல்றாரு? புருஷர்களே மனைவியிடத்தில் அன்பா இருங்கிறது தேவனுடைய வார்த்தை தான். மனைவிமார்களே புருஷனுக்கு கீழ்ப்படிங்கிறது தேவனுடைய வார்த்தை தான். நாம தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாம மற்றவரிடத்தில் கீழ்ப்படிதல் எப்படி எதிர்பார்க்க முடியும்? மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியலை, புருஷனானவர் அல்லது தகப்பனானவர் தேவனுக்கு கீழ்ப்படியலை, மூப்பர்களுக்கு கீழ்ப்படியலை. பைபிள் எழுதியிருக்கு. அந்தப்படி இளைஞர்களே மூப்பருக்கு கீழ்ப்படிங்க. இளைஞர்கள்னாக்கா நாட்டி யூத்துன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா தோஸ் ஹூ ஆர் யங்கர் தென், அப்படி அந்த எழுத்தின்படி பார்க்கக்கூடாது. தோஸ் ஹூ ஆர் அண்டர் தம்னு அர்த்தம். மூப்பர்கள்னால் ஒரு சபையில் மூப்பராக இருக்கிறவர் வயசில் கம்மியோ கூடவோ, அவர் கீழே இருக்கிறவங்க வயசில் கூட இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தால் அவங்க எல்லாரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இளைஞர்கள் தான். ஸோ தே ஹாவ் டு சப்மிட் டு தி எல்டர்ஸ். மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ரோமர் 13 வாசிக்கிறோம். நீ ஒரு அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தால், வேலை செய்கிற இடத்துல இருந்தால் அவங்க முதலாளியோ அல்லது அதிகாரியோ அவர்களுக்கு கீழ்ப்படி. பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் டோன்ட் கோ ஆன் நாகிங், நச்சு திட்டிக்கிட்டு இருக்காதீங்க. கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அந்த பிள்ளைகளை வளருங்க. இதுவும் தேவனுடைய வார்த்தை. ஸோ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுன்னு சொன்னால் எல்லாருக்குமே தேவனுடைய வார்த்தை இருக்குது. வேலைக்காரர்களுக்கு இருக்குது, சின்ன பிள்ளைகளுக்கு இருக்குது, மனைவிக்கு இருக்குது, புருஷனுக்கு இருக்குது, தேவனுடைய சபையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்குது. ஆக கீழ்ப்படிதல் என்பது நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இஷ்டப்பட்டு கீழ்ப்படுகிற காரியமும் இருக்குது, ஆனால் பெரும்பாலும் கீழ்ப்படிதல்னா கஷ்டம்தான். அதை தான் ஆண்டவர் சொன்னார். நம்ம மறுபடியும் அந்த வசனத்துக்கு போவோம். எபிரேயர் 5:8. அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. ஸோ நாம் கீழ்ப்படியணும் அப்படின்னா அதனால் ஒரு பாடு அனுபவிக்க வேண்டியிருக்கும், கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஒரு சொல்கிற வேலையை செய்ய மாட்டேன்னு விட்டுட்டோம்னா ஈஸி. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போகிறது ஈஸி. சில நேரங்கள் நம்ம என்ன செய்யறோம்னா பார்சியல் ஒபீடியன்ஸ், பாதியை செய்கிறது பாதியை செய்கிறதில்ல. சில நேரங்கள் என்ன டிலேடு ஒபீடியன்ஸ் அப்படின்னா இப்போ செய்யணும்னு சொன்னால் சரி செய்கிறேன்,
அப்புறம் நாம் இஷ்டப்படும் போது செய்கிறது. டிலேடு ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். தாமதமாக கீழ்ப்படுகிறதுங்கிறது உலகத்தில் சொல்லுவாங்க, டிலேடு ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடுபாங்க. தாமதப்படுத்தப்பட்ட நீதி வந்து மறுக்கப்பட்ட நீதின்னு. அதே மாதிரி தான் டிலேடு ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். ஒரு பிள்ளைகிட்ட சொல்கிறேப்பா நான் அதை எடுத்துட்டோம், அம்மா ஏதாவது அவசரமாக சொல்லுவாங்க, கிச்சல் இருப்பாங்க, ஏதாவது ஒரு அவசரத்தில் இருப்பாங்க, இப்படி மெல்ல எந்திரிச்சு அப்படி ஸ்லோ மோஷனில் போயிட்டு இருக்கோம் வச்சுங்களேன். அவங்களுக்கு அவசரத்துக்கு ஒரு தேவைப்படும், எப்பா என்னாச்சு அப்படின்னு, இந்த வர்றேம்மான்னு இழுக்கிறதுலே ஒரு நிமிஷத்தை இழுத்துடலாம். தட் இஸ் நாட் ஒபீடியன்ஸ். சில்ட்ரன் should obey quickly and quietly. அந்த ஒபீடியன்ஸ் வந்து இட் ப்ளீசஸ் காட், இட் ப்ளீசஸ் பேரண்ட்ஸ். அப்படி கீழ்ப்படியும் பொழுது நான் பார்த்துருக்கேன், சில சகோதரர்கிட்ட வந்து சொன்னோம்னா டூன்னா டன் செஞ்சுருவாங்க. அது மாதிரி சகோதரர் சகோதரிகள் நம்மகிட்ட இருக்காங்க. அப்படி நம்ம எல்லாரும் இருக்கணும். தேவனுக்கு அடுத்த காரியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ என்னுடைய நேரம், என்னுடைய பணம், என்னுடைய எனர்ஜி எல்லாமே உம்முடையது ஆண்டவரே அப்படின்னு சொன்னோம்னா எவ்ரிதிங் மைன் இஸ் thine. யோவான் 17:10 எழுதியிருக்கு. அப்படி நம்ம சொன்னோம்னா எவ்ரிதிங் thine இஸ் மைன். அடுத்த வசனத்தில் எழுதியிருக்கு, உம்முடையவைகள் யாவும் என்னுடையவைகள், என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள். என்னுடைய நேரம் பணம் எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு கீழ்ப்படிஞ்சேன்னா என்னுடைய திட்டத்தை நான் நிறைவேற்ற முடியாது, நான் செய்யணும்னு நினச்ச வேலையை செய்ய முடியாது, நான் இந்த டயத்தை என்ஜாய் பண்ண முடியாது. இன்றைக்கி ஒரு நாள் தான் எனக்கு லீவ் விடுறாங்க, இன்றைக்கி நீங்கள் எனக்கு வேலை கொடுக்குறீங்க. லாட் ஆஃப் ரிபல்லியஸ் ஸ்பிரிட், எதிர்த்து பேசக்கூடிய கலகம் பண்ணக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் நமக்குள்ளே வரும். நமக்கு பேரண்ட்ஸ் வந்து அல்லது கணவன் வந்து அல்லது மேலதிகாரிகள் வந்து திறமைசாலிகளாக இருந்தால் யூ ஹேவ் டு டூ, அதர்வைஸ் யூ வில் பி கெட் த ஒர்க் டன். அந்த வேலையை அவங்க வாங்கிடுவாங்க, செய்ய வச்சிருவாங்க. அவங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய மாட்டேன்லாம் சொல்ல முடியாது. இந்த சும்மா ஏமாத்து வேலையெல்லாம் அங்கே பலிக்காது. அவங்களுக்கு கீழ்ப்படியில் ஒன்றும் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யார் கீழ்ப்படிந்தார்? லூக்கா 2:51 என்ன வாசிக்கிறோம்? தான் சொன்னது இன்னதென்று விளங்கி கொள்ள முடியாத பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்தார். வேர்ல்ட்லி பேரண்ட்ஸ். He has obeyed God, the Father. பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். He is Almighty God, சர்வ வல்லமையுள்ள தேவன். அதல்ல, பூமியில் இருக்கக்கூடிய வளர்ப்பு தகப்பனாகிய யோசேப்புக்கும் தன்னை பெற்ற தாயாகிய தான் சொல்லுவதே இன்னதென்று விளங்கி கொள்ள முடியாத பெற்றோர். நீங்கள் படிச்சிருக்கீங்க, உங்கள் பேரண்ட்ஸ் வந்து படிக்கலை, அவங்களுக்கு இங்கே கீழ்ப்படுகிறீங்களா? தட் இஸ் ஒபேயிங் த பேரண்ட்ஸ் அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையின்படி பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுங்களா? அதுதான். மே த லார்ட் ஓப்பன் அவர் ஐஸ். கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்துள்ளாராக. ஆமென். தேவன் நம்முடைய இருதயத்தை அறிந்து நமக்கு வார்த்தையை தந்திருக்கிறார். என்னுடைய காலையில் என்னுடைய இருதயத்தில் இருந்தது ஒரு காரியம். எவ்வளவோ வார்த்தைகளை கேட்குறோம், நல்ல சத்தியம், நல்ல சபை, ஜனங்கள்லாம் இந்த வார்த்தையெல்லாம் எப்படி எடுத்து கீழ்ப்படுகிறாங்க, எப்படி நடக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கும்போது என்னுடைய இருதயத்தில் இருந்த காரியம் என்னென்னா, கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைக்கு அப்பப்போ அதுக்கு மதிப்பு கொடுத்து கனப்படுத்தினாங்கன்னு சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் மேன்மையான ஒரு இடத்தை அடைய முடியும். நியாயத்தீர்ப்பு நாளில் குற்றமற்றவர்களாய் தேவனுடைய சன்னிதானத்தில் நம்ம நிற்க முடியும். ஆனால் கேட்குற வார்த்தையே நல்லா இருக்குது, நல்ல வார்த்தை, நல்ல சத்தியம் அப்படின்னு அப்படியே அங்கே சர்ச்சிலேயோ அல்லது ஒரு செய்தியை கேட்கும்போது நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் அதை விட்டு போனவுடனே அப்படியே பழைய வாழ்க்கை, பழைய காரியங்கள், அப்புறம் மறுவாரம் வர்றோம், நல்ல வார்த்தையை தந்திருக்கிறீ, இப்படி ஓடிக்கிட்டே வாழ்க்கை இப்படி தான் போய் கடைசி நாளில் ஏமாந்து போய் ஜனங்கள் நின்றுவாங்களோ நானும் ஆண்டவரே அப்படின்னு யோசிக்கும்போது ஆண்டவர் சொன்ன என்னுடைய இதயத்தில் அதான், இல்லைப்பா, கீழ்ப்படுகிறவர்களுக்கு அது கண்டிப்பாக அந்த கிருபையை சுதந்திரிப்பார்கள், அவர்களுக்கு அந்த கிருபை என்னாலும் உண்டு. கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். அருமையான வார்த்தை இன்னைக்கு. அதாவது அது கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது பேதுரு வந்து கீழ்ப்படிந்தார் அப்படியே நம்ம கேட்குறோம். போட்டை தள்ளி போடுனான்னா அந்த படகை தள்ளி விடுறாரு, அப்புறம் உள்ளே வெளியே இழுத்துட்டு வான்னா அதுக்கப்புறம் வெளியே இழுத்துட்டு வர்றாரு, வலையை கொண்டு போய் போடுனா கொண்டு போய் போடுறாரு. அவருக்கு அனுபவமும் இருக்குது, அறிவும் இருக்குது, அதை குறித்த அறிவு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நான் என்ன யோசிச்சேன்னா, உண்மையாய் கீழ்ப்படுகிறவர்கள் அறிவையும் அனுபவத்தையும் சார்ந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் தேவன் என்ன சொல்லுகிறார் அதைத்தான் பார்ப்பார்கள். அவன் அந்த பேதுரு அவர்
அறிவையோ அனுபவத்தையோ சார்ந்து கொள்ளவே இல்லை. அறிவு இருமாப்பத்தை உண்டு பண்ணும், அறிவு வேணாம். இயேசு சொல்கிறார், இவர் சொல்லிவிட்டார், இவரிடத்தில் ஏதோ ஒன்று இருக்குது, ஐயரேன்னு தான் சொல்கிறாரு. ஏதோ வேதத்தை சரியாக ஏதோ போதிக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை கேட்கும்போதே அவருக்குள்ளே ஒரு நல்ல விசுவாசம் வந்திருக்கு, நல்லா போதிக்கிறாரே அப்படின்ட்டு. ஆனால் அந்த திரளான மீனை பார்த்த மாத்திரத்தில் கண்கள் திறக்கப்பட்டவனே ஆண்டவரும் கூப்பிடுறாரு. அப்போ அந்த இடத்துல அவருக்கு முழுமையாய் தேவனை பார்த்து அவருடைய இருதயத்தில், அதுக்கு அடுத்தடுத்து பாருங்கள், வலையை விட்டுட்டு வான்னு சொல்லும்போது அங்கேயும் கீழ்ப்படிஞ்சு, மனுஷனை பிடிக்கிறவனை ஆக்குவேன்னு சொல்லும்போது அங்கேயும் அவர் அப்படியே கீழ்ப்படிந்து அந்த மேன்மையை அவர் கண்டுபிடிக்கிறார். கடைசியாக தேவன் அவரை என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி அதனுடைய மேன்மையை அவருக்கு வெளிப்படுத்துகிறார். நல்ல சத்தியத்தை நாம் கேட்குறோம். பிரியமானவர்களை, கடைசியாக பிரதர் பேசும்போது கூட குடும்பங்களில் கணவன் மனைவி இடத்துல என்ன ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, உன்னுடைய கணவனுக்கு கர்த்தருக்கு ஏற்கும்படி கீழ்ப்படியன். மனைவி கணவனுக்கு என்ன சொல்கிறாரு, மனைவிடத்தில் கசந்து கொள்ளாமல் அன்பு கூறணும். ஆனால் இப்போ பாருங்கள், ரோட்டில் போகிறோம், வலது பக்கத்தில் போகிறவங்க வலது பக்கத்தில் வண்டி போயிட்டே இருக்கணும், இடது பக்கத்தில் போகிறவங்க இடது பக்கத்திலே போயிட்டு இருக்கணும். இது நியதி, இது விதி, இதை மாற்றவே முடியாது. அப்போ இன்றைக்கி பிரச்சனை குடும்பங்கள் என்ன அப்படின்னா, வண்டி ஓட்டுறது நம்ம சரியாக ஓட்டிக்கிறோம், ஆனால் குடும்பம்னு வரும்போது வலது பக்கத்தில் போக வேண்டிய கணவன் எங்கே போகிறோம், இடது பக்கத்தில் போக வேண்டிய கணவன் வலது பக்கத்தில். அதாவது கர்த்தருக்கு கீழ்ப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, ஆனால் நீ என்ன செய்யறதில்ல, கீழ்ப்படியதில்லை. அந்த வசனத்தை தியானிக்கிறோம். கணவன் மனைவிமாறு அன்பு கூறணும் சொல்லப்பட்டிருக்குல்ல, ஆனால் நீங்கள் என்ன செய்யறதில்ல. அப்போ அந்த ரோட்டில் என்ன ஆகிடுது, மாறிறான் ஆளுக்கு ஒரு பக்கம். அதனால தாங்க குடும்பங்களில் சமாதானமே இல்லை. வசனத்தை மாற்றி தியானிக்கிறோம். நம்ம அங்கே தாவுறோம், அவங்க இங்கே தாவுறாங்க. இல்லை, நம்ம எனக்கு கொடுக்கப்பட்ட வசனம் எனக்குன்னு இருக்குது வேதத்தில், எனக்குன்னு சில வார்த்தைகளில் தேவன் வச்சிருக்கிறார். நம்ம என்னென்ன பொறுப்பில் என்னென்ன எங்கெங்கே இருக்கிறோமோ ஒவ்வொருத்தருக்கும் பிறர் பேசும்போது சின்ன பிள்ளையிலேருந்து கடைசி வரைக்கும் நாம் அப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் இந்த கீழ்ப்படிதல் நமக்கு கஷ்டமாக தெரியாது. பிரதர் சொல்லும்போது அது துன்பந்தான், அது கஷ்டம்தான். ஆனால் அன்பில் செய்யும்போது அது துன்பமாக இருக்காது, அது கஷ்டமாக தெரியாது. ஆண்டவராய் இயேசு பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார் அப்படின்னா பிதாவின் மேலே வைத்த அன்பு. அவர் என்ன சொல்கிறாரோ அது சரியாக செய்வார். அவர் சொல்கிறதுல எந்த ஒரு பிழையும் இருக்காதுங்கிறத நிச்சயப்படுத்தியிருந்தார். அவர் ஒன்று சொல்கிறாருன்னா அவருடைய வார்த்தை உண்மையுள்ளது. அதனால் அதை அப்படியே உள்வாங்கிக்கிட்டார். அவர் ஒரு நாளும் சந்தேகப்படவே இல்லை. அன்பில் கொரிந்தியரில் வாசிக்கிறோம், அன்போடே நீங்கள் எதை செய்தாலும் அன்போடே செய்ய கடவீர்கள். எதை செய்தாலும் அன்போட, முறுமுறுப்போட கசப்போட அல்ல, கீழ்ப்படிதல் அன்போட. பாருங்க, பிரதர் சொன்னாங்க இல்லையா, அதாவது என்னுடைய கற்பனையில் யோவான் 15வது அதிகாரம் 14-15, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். செய்வீர்களானால் அப்படின்றார். அதாவது கீழ்ப்படிந்தால் எனக்கு நீங்கள் சிநேகிதராக இருப்பீர்கள். ஆண்டவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில வார்த்தைகளை படிக்கல அப்படியே புலங்காயுதமாக இருக்கும். எப்படின்னா, என்ன தேவனுடைய சுவாதீனம். யாரையுமே கட்டாயப்படுத்தி கீழ்ப்படிங்கன்னு அவர் எந்த ஒரு இடத்துலையுமே நமக்கு என்ன இல்லை, வார்த்தையே இல்லை. கட்டாயப்படுத்தி கழுத்தை பிடிக்கிற தேவன் அல்ல, அன்பிலேயே அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார் கீழ்ப்படுகிறதுக்கு. அன்பிலேயே நீ வந்திருப்பா. அவர் அன்பு காட்டி தான் நம்மளை கீழ்ப்படியை கூப்பிடுறாரு. கட்டாயமாக இல்லை, விசனமாயும் அல்ல. கேட்டோம், எதை செய்தாலும் அன்போட.
ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அப்படின்னு தான் சொல்கிறார். கழுத்தை பிடிக்கிறாரா? ஏய், பின்பற்றலைன்னா என்ன ஆகும் தெரியுமா? அப்படி இல்லை. விரும்பினால் என்னை பின்பற்ற கடவன். அவனவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வர விரும்பினால் பின்பற்ற கடவன். விரும்பினால். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், கழுத்தை பிடிக்கல, கதவை திற இல்லை, திறந்தால். ஒருவன் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசித்தால். சுவாதீனம். எவ்வளவு அன்பு இருக்குது பாருங்க அதில். அன்பு. என்னுடைய வார்த்தையில் நிலைத்திருந்தால் என்னுடைய சீசர்களாக இருப்பீர்கள். எவ்வளவு அந்த வார்த்தையில் அந்த அருமையான தேவனுடைய அன்பில் தான் அவர் நம்மளை அழைக்கிறார். நாமும் அன்பிலே கீழ்ப்படியணும். அது நமக்கு பாரமாகவே இருக்காது, கடினமாகவே இருக்காது. கீழ்ப்படியும்போது சில நேரங்களை பாருங்கள், ரொம்ப நேரம் எதுக்குப்பா இவ்வளோ நேரம் இந்த ஆளுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், போதும்ப்பா, நிறுத்துப்பா, தேவையில்லாத காரியங்களை. யாரோ உலக மனிதர்கிட்ட ஏதோ பேசும்போது தேவன் நம்மகிட்ட இடைப்பட முடியும். கீழ்ப்படிஞ்சு பாருங்கள், நம்முடைய இருதயத்தில் அப்போவே அதிலிருந்து அந்த நிமிஷத்துலேருந்து ஒரு இலைப்பாறுதல் இருக்கும். இல்லை இது கொஞ்சம் பேசி தான் ஆகணும். ஏதோ நம்ம பேசும்போது நம்முடைய இருதயத்தில் அங்கே வெறுமை வரும். பிரியமானவர், தேவனுடைய பிரசன்னத்தை இழப்போம். செல்லில் சில காரியங்களை பார்க்குறது, உலக காரியங்களுக்கு நேரத்தை செலவழிக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் கொடுத்து பாருங்களேன், இருதயத்தில் வெறுமை இருக்கும், தேவனுடைய பிரசன்னம் இருக்காது. போய் ஜெபம் பண்ணணும்னா டல்லாக இருக்கும், ஒரு வெறுமையாக, இருதயத்திலேருந்து வார்த்தை வராது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஏதோ ஜெபிக்கணுமேங்கிற கட்டாயத்துக்காக கூட ஜெபம் பண்ணி முடிச்சு போயிடலாம். அப்படி இல்லை. அன்பில், ஜெபத்தில் கூட அன்போடு கூட, வேதத்தை வாசிக்கிறது கூட அன்போடு கூட, வேதத்தை பார்க்கல நமக்கு ஒரு ஈர்ப்பு, அதை இழுக்கணுங்க. வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கலாம், போகலாம் வரலாம். அதை வீட்டில் இருக்கும்போது ஒரு ஈர்ப்பு, அது நம்மளை இழுக்கணும். ஏன்னா அந்த வாஞ்சை, ஆரம்பத்தில் இருந்த வாஞ்சை நமக்கு இருக்க பெருகிட்டு தான் இருக்கணும். ஏதோ மனம் திருமண நாட்கள் அதிகமாக வேதம் வாசித்தோம், நாட்கள் போக போக வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறோமான்னு சிலர்கிட்ட கேட்டால் இல்லைன்றாங்க. பரிதாபம். அதாவது அன்போடு கூட, அது கட்டாயமாக இல்லை, அன்போடு கூட நாம் தேவனை தேடுவோம், தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம், தேவனுடைய வார்த்தையை தியானித்து கீழ்ப்படியதுக்கு ஒப்பு கொடுப்போம். நம்ம இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு தாகம், வாஞ்சை வேணும்னு ஜெபிப்போம். ஆண்டவரே, கீழ்ப்படிய முடியலையே, அந்த வாஞ்சை இல்லையே, ஆண்டவரே இதில் எனக்கு விருப்பத்தை தாங்க, எனக்கு வாஞ்சையை தாங்க, உடைய வார்த்தையை உடனுக்குடனே கீழ்ப்படியக்கூடிய அந்த கிருபை எனக்கு வேணும். ஆண்டவரே, பிரதர் சொன்னார்ல, அப்புறமா செய்வோம், அப்புறமா அந்த மோட்டரை போடுவோம் அப்படின்ற அந்த ஒரு அசல்ட்டுத்தனமாக இல்லாத அந்த நிலைமையில், ஆண்டவரே நான் அப்புறமா செய்கிறேன், அப்புறமா இந்த காரியத்தை அப்படி இல்லாமல் நம்ம உணர்வு அடைவோம். தேவன் நமக்கு நல்ல வார்த்தையை தந்திருக்கிறார். அறிவை சார்ந்து வேண்டாம், அனுபவம் அல்ல, அறிவு அல்ல, அன்பில் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம், தேவனை சார்ந்து கொள்வோம்.